போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம். என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. திருப்பூர் அவினாசி கைகாட்டிப்புதூரை சேர்ந்தவர் அண்ணாதுரை. ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார். மனைவி ஜெயசுதா. இவர்கள் மகள் ரிதன்யா, வயது 27. ஏப்ரல் 11 ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி தம்பதி மகன் கவின்குமாருடன் ரிதன்யாவுக்கு திருமணம் நடந்தது. கவின்குமார் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணனின் பேரன். நேற்று முன்தினம் மதியம் சேவூர் அருகே செட்டிப்புதூரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் ரிதன்யா விஷம் குடித்து வாயில் நுரை தள்ளி இறந்து கிடந்தார். சேவூர் போலீசார் விசாரித்தனர். ரிதன்யா தற்கொலை செய்தது அவர் போனில் இருந்த வாட்ஸ்அப் ஆடியோ மூலம் தெரிய வந்தது. என் இறப்புக்கு கணவர், மாமனார், மாமியார் தான் காரணம் என கூறியிருந்தார். போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம். இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நேற்று அவினாசி அரசு மருத்துவமனையில் கவின்குமார் அவரது பெற்றோரிடம் ஆர்டிஓ மோகனசுந்தரம் விசாரணை நடத்தினார். விசாரணை முடிந்து வெளியே வந்த மூவரையும் ரிதன்யாவின் உறவினர்கள் கோபத்துடன் தாக்க முயற்சித்தனர். அவர்களிடமிருந்து மூவரும் காரில் ஏறி தப்பினர். ரிதன்யாவை தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவியை சேவூர் போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். இதுகுறித்து பெண்ணின் வீட்டார் கூறுகையில், திருமணத்தின் போது 500 சவரன் தருவதாக கூறி 300 சவரன் நகை போட்டுள்ளனர். 70 லட்சம் மதிப்பிலான வால்வோ கார் மற்றும் 2.5 கோடி செலவு செய்து திருமணம் நடத்தி வைத்தனர். திருமணம் நடந்த 10 நாட்களில் இருந்து கணவரின் தாய், தந்தை ரிதன்யாவிடம் மீதமுள்ள 200 சவரன் நகை இன்னும் தரவில்லை என சித்திரவதை செய்து மனரீதியாக துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. கவின்குமார் குடும்பத்திற்கு வாடகை போன்ற மாதாந்திர இதர வருமானம் மட்டும் 20 லட்சம் ரூபாய் வருகிறது. இதனால் கவின்குமார் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து முழு நேரம் கொடுமைப்படுத்தியுள்ளார். சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும், கவலைப்படாதே என ரிதன்யா பெற்றோர் ஆறுதல் கூறி வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் மனமுடைந்து ரிதன்யா தற்கொலை செய்துள்ளார் என்றனர். அவங்க அப்பா அம்மா, கவின், இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கல. சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா. நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்க, ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல, விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை
என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா இவன் டார்ச்சர் பண்றான். என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்கெல்லாம் என்ன பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன். ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன்.